வணக்கம். என் பேர் ராமலிங்கம். தயவுசெய்து யூடியூப் சேனல் உரிமையாளர் கவிஞர் மாரிமுத்து அவரோட சின்ன உரையாடல். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தயவுசெய்து யூடியூப் சேனலில் உங்களுடைய பதிவு பார்த்துருந்தேன். சிட்டி கமிஷனர் மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி போடுறீங்க. ரொம்ப நல்லது. ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய நிகழ்வை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கீங்களே இது வரைக்கும், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நான் ஒவ்வொரு பதிவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் போடுவேன். மாநகர காவல் ஆணையர் அவர்களை பற்றி போட்டதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மனிதர், அவருடைய செயல்பாடு சிறப்பான செயல்பாடு, அவர்களை பற்றி நான் நிறைய வலைதளங்களில் பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முதல்ல நல்ல விஷயத்தை நம்ம பிரதிபலிக்கணும். அப்போ ஒரு நல்ல மனிதரை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுல முதல்ல அந்த செயல் செய்தேன். இதை செய்யாமல் போனதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. யாருக்கிட்டேயும் உண்மை இல்லை, யாருக்கிட்டேயும் உண்மை இல்லை, மக்கள்கிட்டையும் உண்மை இல்லை. இதில் என்னத்தை நான் போய் பேசுறது? நானும் பேசினா போலியத்தான் பேசணும். இத்தனை பேர் செத்தாங்க. இதுக்கு முன்பாக அதே மாவட்டத்தில் ஒரு போன வருஷம் செத்தாங்கன்னு சொல்லி வந்தது. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல? இல்லை. அல்லது அந்த மக்களுக்குனால அது விழிப்புணர்வு வரணும்ல? அவனுடைய உயிர் இல்லை. இதை நீ காப்பாற்ற பணம் கொடுத்தா முடியுமா? முடியாது. இது யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவனே அவனோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுவும் திருட்டுத்தனமாக விஷசாரம் போய் குடிச்சிட்டு சாவறீங்க. அதுக்கு 10 லட்சம் அரசாங்கம் கொடுக்குது. இதை பல பேர் விமர்சனம் பண்ணுறான், பல பேர் அரசியலாக பேசுகிறாங்க. இது எனக்கு பிடிக்கல. எல்லாமே போலி தான். எதிர்கட்சியாக இருந்தவங்களும் சரி, ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் சரி, எந்த தலைவர்னாலும் இதில் உண்மையாக பேசுனாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைங்க. எனக்கு அதனால் பேச பிடிக்கல. சரி, சின்ன உதாரணம். கள்ளக்குறிச்சியில் இப்போ இதை பேசலைன்னு கேட்குறீங்கள, பக்கத்தில் தேர்தல் நடக்குது. உங்கள் வீட்டுக்கு 3வது வீடு என் வீடுங்க. நம்மெல்லாம் அங்கனக்குள்ளேயே உறவுகளாக பழகுறோம், பேசுகிறோம், இருக்கோம். உங்கள் வீட்டிலையோ அல்லது என் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு நீங்கள் நல்லா பொங்கி ஆக்கி சாப்பிட்டீங்கன்னா அது என்ன உறவு, என்ன மனித நேயம்? சரி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இத்தனை பேர் செத்தாங்க இல்லைங்களா? அதை சுற்றி தானே பொண்ணு எடுத்திருப்பாங்க, பொண்ணு கொடுத்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க, அந்த சுற்றி இருக்கிற மாவட்டத்தில் ஊரில் இருக்கவங்க தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க. ஒரே மாதத்தில் தேர்தல் நடக்குது, ஜெயிக்க வைக்கிறீங்க. எனக்கு கலைஞர் வேண்டாதவங்க, திமுக வேண்டாதவங்க, எடப்பாடி வேண்டியவர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் ஒரு பொதுவான கருத்தை சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்க வைக்கிறீங்க, ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக ஜெயிச்ச வைக்கிறீங்கன்றதெல்லாம் தெரியாது. ஆனால் உங்கள் உறவுகள், மாமா, மச்சான், பொண்ணு கொடுத்தவங்க, பொண்ணு எடுத்தவங்க உடைய உறவுகள் செத்து போச்சு. அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும் இல்லையா? அது கூட தெரிவிக்கல. இதில் போய் நான் கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு உண்மையிலேயே இதில் உடன்பாடே இல்லை. அதனால் நான் கருத்து சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் நான் போலியாக தான் சொல்லணும். அருமையான பதிவு சார். சார் எப்போவுமே எல்லாருக்கும் பிடிச்சமான பொதுவான மனிதர். அவர் நல்ல இதை தான் போடுவார். நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாருக்கிட்ட மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்போம். மறுபடியும் இன்னொரு கேள்வியா? பரவாயில்ல, கேளுங்க, சொல்லிடுவோம். நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சி உலகத்தையே திரும்பி பார்க்க என்ன? எனக்கு ஒன்றும் தெரியாது. அது என்னட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஊரா விட்டு என் பொண்டாட்டி கையா? அதுவா? அதேதான். எது? அதேதான். அதான் ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையா. கரெக்டா? சொல்லுங்க. ஏங்க, இது கேட்கணுமா, சொல்லணுமா, தெரியணுமான்னு கேள்வி வேற கேட்குறீங்க. உலகத்தையே தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு வலை ஒளி நடத்துறவனுக்கு தெரியாதா? அந்த அம்பானின்னு ஒரு பணக்காரர், அவரு கல்யாணத்தை தானே பேசுறீங்க? என்னங்க இது? இதெல்லாம் ஒரு பேசுற விஷயமா? இல்ல, பேசலாங்க. ஏன் பேசுறீங்க? என்னங்க, பணம் இருக்குது, செலவு பண்ண 54,000 பேர் சோறு போட்டார்ல, அதை பத்தி யாருன்னா பேசுனீங்களா? அதெல்லாம் பேசணும்னு 54,000 பேர் சோறு போட்டாருங்க. பாவம், ஏழைகள் எல்லாம் கூட்டி சோறு போட்டாரு. ஊரா விட்டு நெய்ய ஏன் பொண்டாட்டி கைய. அவருக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி. எங்க பக்கத்து வீட்டுக்காரன் டிராக்டர் வாங்கிட்டு கட்ட முடியல, பாவம். அவங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு டிராக்டரை சீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ கடமை உணவோடு இருக்கு பாருங்க அரசாங்கம்.
உண்மைதான் உண்மைதான். உண்மைதானே? அப்படி இருக்கும்போது ஒரு இந்த கேள்வி கேட்டீங்க, ஆனால் எனக்கு உண்மையிலே கடுப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது. தயவுசெய்து இதை பார்க்குற மக்கள் வந்து, நான் வந்து தனியாக பேசணும்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். இது வலை ஒளி, மக்கள் பார்க்குறாங்க. என் மேலே வந்து ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சுருக்காங்க. கவிஞர் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நாகரிகமாக பேசுவார். எவ்வளோ பெரிய கோபமான கருத்தை சொன்னால் கூட நாகரிகமாக சொல்லுவார் அப்படின்ற கருத்து இருக்குது. அதனால் நான் வந்து என்னுடைய கோபத்தை அடக்கிக்கிட்டு என்னைய மக்கள் தவறாக பேசக்கூடாதுன்றக்காண்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்னடா பாராட்ட வேண்டிய விஷயம்? பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம வீட்டு காசு, நம்ம திங்க சோறு இல்லாமல் இருக்கோம். பல லட்சம் பேர் ரோட்டில் படுத்து கிடக்கிறான், இருக்க இடம் இல்லை, கட்டிக்க துணி இல்லை, திங்க சோறு இல்லாமல் அலைகிறான். பல லட்சம் கோடியை அள்ளி அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துப்புட்டு அவன் இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி உலகம் பூரா இருக்கிற சொந்த பந்தவெல்லாம் வர வச்சு, நடிகர்லாம் வர வச்சு இதை செய்கிறது பாராட்டக்கூடிய விஷயமா? இது யார் வீட்டு காசு எடுத்து எவன் தின்னுபிட்டு எவன் அழிக்கிறது? திருப்பி இன்னும் ஒரு 5 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணுங்க. ஆமாம் சொல்லுவாங்க அரசியலில். அவரை கேளுங்க சார், அவர் தான் கொடுத்துருப்பான். ஆரம்பம் வீட்டு போனான்னு தான் ஒன்று திருத்துறதுக்கு போட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது, அது விட்டுருங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த நாடு அந்த ஒரு படத்தில் நாடோடி மன்னனை இதை படத்துன்னு நினைக்கிறேன், அந்த வீரப்பாவா அவர் வந்து வில்லனா நாடும் நாட்டு மக்களும் நாசமா போகட்டும் அப்படின்னு சொல்லுவார். இந்த அப்படின்னு அவர் சொல்ற அந்த டயலாக்கை நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா மக்கள் திருந்த மாட்டேங்கிறானா? மக்களுக்கு எதனாலும் புதிய சிந்தனை வருதா? புதிய ஆளை தெரிஞ்சிருக்க நினைக்கிறானா? இல்லையே. அதனால இந்த கல்யாணம் வந்து பாராட்டக்கூடிய கல்யாணம் கிடையாது. பல லட்சம் பேர்களுடைய பணம், இந்தியாவில் வாழக்கூடக்கூடிய பல ஏழைகளை சுரண்டி ஒருவரிடத்தில் கொடுக்கப்பட்டு அவன் ஆடம்பரமாக செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இது வந்து பெரிய பாராட்டுற விஷயம் இல்லை, இழிவான விஷயமும் தான் நான் பதிவு பண்ணேன். என்னுடைய கருத்து இதாங்க சார். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது, எங்களுடைய ஆதங்கமும் அதுதான். சூப்பராக சொன்னீங்க. அடுத்த நிகழ்வில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தயவுசெய்து யூடியூப் சேனலில் எல்லாரும் பார்த்து ஆதரவு கொடுங்க.